வெண்டைக்காய் பொரியல் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஆனால் அது ரொம்ப வளவளப்பாக இருக்குன்றதுக்காக நிறைய பேர் அதை வேணான்னு ஒதுக்கி வச்சுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்ல போகிற இந்த 2-3 டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட வளவளப்பு இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக அந்த பொரியல் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிரும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளிதம் பொரியிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிடுங்க. கிச்சன் கிளாத் வச்சு நல்லா க்ளீனான கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். நான் சேர்த்துருக்க வெண்டைக்காய் ஒரு 300 கிராம் அளவு வெண்டைக்காய் இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. மூடி போட்டு மூட தேவையில்லை. ஓப்பன்லேயே வச்சு இடையிடையில கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரி தண்ணி தெளிக்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பெர்ஃபெக்டான வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக தயாராகிருச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காவே வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காய் பொரியல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.